Hello everyone. நம்ம நார்மலாக கேஷுவலாக பேசுகிற இங்கிலீஷ்க்கும் ஃபார்மல் இங்கிலீஷும் நிறையாவே வித்தியாசம் இருக்கும். அதனால தான் ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன், இமெயில் ரைட்டிங் அதிலலாம் உள்ள இங்கிலீஷ் பார்த்தோன்னா நமக்கு அது கொஞ்சம் வித்தியாசமான இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பிளேஸில் ப்ரொஃபஷனலாக பேசுகிறதுக்கு எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது நம்மளோட கெரியர் க்ரோத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாகவும் ஃப்ளூவெண்ட்டாகவும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ அப்படின்னு கேட்கலாம். சாதாரணமாக நம்ம பேசும்போது ஷல் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரி கேட்டுருவோம். பட் ரொம்ப ஃபார்மலாக கேட்கணும் அப்படின்னா ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு கடைசி நாள் என்னது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த டெட்லைன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் வாட் இஸ் த லாஸ்ட் டேட் அப்படின்லாம் கேட்காம டெட்லைன் அப்படின்னு யூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரமாக உனக்கு நான் ரிப்போர்ட்டை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I'll send you the report shortly அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமாக அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு சாதாரணமாக soon அப்படின்னு சொல்லுவோம். I'll send you soon அப்படின்னு சொல்லுவோம். soon அப்படின்னு சொல்லாமல் ஷார்ட்லின்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் டபுள் செக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு தடவை எதுக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் டபுள் செக் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் செக் இட் அகெயின் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் ஒன் மோர் டைம் இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஃபார்மலாக நம்ம சொல்லணும் பேசணும் அப்படின்னா ப்ளீஸ் டபுள் செக் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம யார்கிட்டயாவது ஒரு ஐடியா கேட்குறோம். உன்னோட ஐடியா என்னன்னு சொல்லு, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு, இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஆஃபீஸில் கேன் யூ கிவ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம நார்மலாக பேசும்போது ஜஸ்ட் கிவ் யுவர் ஐடியா அப்படின்னு சொல்லலாம், கிவ் சஜஷன் அப்படிலாம் சொல்லுவோம். பட் நம்ம ஃபார்மலாக பேசும்போது கேன் யூ கிவ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கலாம். மீட்டிங் ஹேஸ் பீன் ரீஷெட்யூல்ட் அப்படின்னு சொல்லலாம். ரீஷெட்யூல்னா இன்னொரு டைமுக்கு அதை மாற்றி வச்சுருக்குறோம், இன்னொரு வேறு நாளில் மாற்றிருக்கிறோம் அப்படின்றத தான் ரீஸ்கெட்யூல்டு அப்படின்னு சொல்கிறோம். பட் இதை நம்ம நார்மலாக சொல்லும்போது போஸ்ட்போன்னு சொல்லுவோம், இல்லை டைம் சேஞ்ச் இப்படிலாம் சொல்லுவோம். பட் ரொம்ப ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா ரீஸ்கெட்யூல்டு அப்படின்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ த மீட்டிங் ஹேஸ் பீன் ரீஸ்கெட்யூல்ட். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் வி ஸ்கெட்யூல் அ கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கேன் வி மேக், கேன் வி டூ இப்படிலாம் கேட்காம கேன் வி ஸ்கெட்யூல்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க்கிங் பிளேஸில் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஒர்க் பிளேஸில் ரொம்ப கேஷுவல் நார்மல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபார்மலான ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்குமே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.